வணக்கம் மக்களே. எஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 2024 டிசம்பர் 31 மணி தெரியலையே. ரைட்டு. அதாவது 2024 கடைசி நாள். இந்த வருஷம் வந்து மறக்க முடியாத வருஷம் எங்களுக்கு. ஆமா. ஸோ உனக்கு எப்படி? எனக்கு வந்து ரொம்ப மெமரபிள். ஏன்னா வந்து லைஃபோட 3 டிரான்சிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரம் பேச்சுலர் டு மேரிட் டு மதர்ஹுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அந்த டிரான்சிஷனே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ ஜான் டு மார்ச் வந்து பேச்சுலராக ரொம்ப ஜாலியாக இருந்தோம். மார்ச் டு ஜூலை வந்து மேரிடாக ஜாலியாக இருந்தோம். இப்போ ஜூலைக்கு அப்புறம் ப்ரெக்னன்சின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருந்தப்போ இன்னும் ஸ்பெஷலாக கூடுதல் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஆமாம். ஸோ இந்த வருஷத்துல தான் என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி, அப்புறம் வந்து வளகாப்பு. இந்த மாதிரி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போகலாம். இந்த வருஷம் வந்து எங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாண்டியம்மா அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல தான் ஆரம்பிச்சது. ஸோ 4,41,000 பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரம் February 5th வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். எப்படி டேட் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க? பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் தட். 2ஆம் தேதி வந்து என்கேஜ்மெண்ட். அது வந்து ஒரு 3 நாள் கழிச்சு ஆரம்பித்தோம். அந்த 5ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 4.5 லட்சம் பேர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு, பாசம் இதெல்லாம் அளவில்லாத ஒரு விஷயம். எவ்வளோதான் பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸில் வந்திருந்தாலும் எங்களுக்குன்னு உருவான இந்த 4.5 லட்சம் சொந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட எங்களை மனசை காயப்படுத்தினது கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நிறைய அட்வைஸ் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதாவது சாமி கும்பிட்றதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த உறவுகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நன்றிகள். அப்புறம் நீங்கள் இந்த வருஷத்தில் மறக்க முடியாத விஷயங்கள்? மறக்க முடியாத ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் தான். நம்மம்மா ஆமாம், கல்யாணம் ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் மறக்க முடியாத விஷயம். ஏன்னா வந்து பெரிய ஃபங்க்ஷன், நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ், நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணோம். நிறைய பேர் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பெஸ்ட்டுன்னு நிறைய விஷயம் பண்ணோம். அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, எக்கச்சக்க ஸ்ட்ரகிள்ஸ். அதை தாண்டி நிறைய ஹாப்பினஸ், பிளெஸிங்ஸ் வந்து எங்களுக்கு கல்யாணத்தில் ஷவர் பண்ணிங்க. ஸோ மறக்கவே முடியாது. March 24th அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் அப்போ ஒரு தனி ஹாப்பினஸ், ப்ரீ ப்ரிப்பரேஷன். பட் ஆனால் மார்ச் வந்து கல்யாணம் தான் என்னால் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாது. உங்களுக்கு? எனக்கு அதே மாதிரி. எனக்கு என்கேஜ்மெண்ட்லேருந்தே அதுதான் விஷயம். ஆனால் இந்த வருஷம் ஒரே பரபரப்பாகவே இருந்துச்சு. எப்படி போச்சு தெரியல. நிறையா ஃபங்க்ஷன்ஸு. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி ஆகிற விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக மெனக்கிட்டு ஒவ்வொரு வேலை பண்ணுவோம்ல, அதெல்லாம் அது பத்திரிக்கை கொடுக்குறது, இன்விடேஷன் கொடுக்குறது, வரவங்களை வரவேற்கிறது, ஷூட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாப்பா வந்து இந்த படம் பண்ணா, கூரன் பண்ணியிருக்காங்க. வெரி சூன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வருஷத்தில் அவங்களோட பெரிய ப்ராஜெக்ட்னா அது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணதுன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. ஸோ விஜய் டிவியில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. அது வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெண்களுக்கு வந்து நம்ம தெரியும். எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க, நாங்கள் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பார்ப்போம், சூப்பர்னு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ப்ரெக்னன்சி தான். ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் வெட்டிங் அப்போ நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே போனோம். 2024 ஒரு ட்ரெண்டிங் ஜோடியாக எங்களை திகழ வைத்த அனைவருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கப்பலாக நாங்கள் அவார்டு வாங்கினோம். அண்ட் வந்து அப்படியே கட் பண்ணோம்னா ப்ரெக்னன்சி வந்து அந்த ரிவீலிங்கே வந்து ரொம்ப அழகாக விஜய் டிவியில் பண்ணியிருந்தோம். மிஸ்டர் மிஸ் அந்த வந்து நாங்கள் இருந்த அந்த 3 months நாங்கள் ஒரு 1.5 month இருந்தோம் ஜேர்னி ஃபுல்லாக. அந்த ஜேர்னியுமே வந்து ஒவ்வொரு நாளுமே மறக்கணும். எப்படியும் வந்து ஸ்கூல் அப்போ காலையில் எந்திரிச்சு குளிச்சு பல்லு விளக்கி சாமி கும்பிட்டுட்டு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறோமோ அதே மாதிரி எங்கள் கிட்ட எடுத்துகிட்டு மிஸ்டர் மிஸ் சின்னத்திரை போகிறோம். எவ்ரிடே அந்த டியூஸ்டேன்றது ரொட்டீன் ஆகிடுச்சு. அதுக்கான மண்டே, சண்டே, சாட்டர்டே ப்ரிப்பரேஷன், ஒரு டி ஸ்டுடியோஸோட மீட்டிங்காக இருக்கட்டும், துர்கானா மீட்டிங்காக இருக்கட்டும், திடீர்னு கால் வரும், இந்த கான்செப்ட், திடீர்னு இந்த மாதிரி டாஸ்க்கு, திடீர்னு நிறைய வந்து சேஞ்சஸ் வரும், நிறைய சமைச்சு கொண்டு வருவாங்க, நாங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம், ட்ரிப்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் மிஸ் சின்னத்திரைக்கு அப்புறம் எங்களுடைய அந்த டீமோட ட்ரிப்ஸ் வந்து நிறைய அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதில் இருக்க நிறைய பேர்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம கூட ஃபேமிலியாக இருக்காங்கன்றப்போ இன்னும் எங்களோட ஃபேமிலி வந்து இன்னும் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக உண்மையை சொல்லப்போனால் இந்த 2024 நிறைய உறவுகள் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை தாண்டி எங்கள் வெட்டிங் டயத்தில் இப்போ எங்களோட ஸ்மார்ட் டெக்காஸ் டீமாக இருக்கட்டும், ஸோ அவங்க ஃபுல்லாக நண்பர்கள் ஃபுல்லாக நிறைய உறவுகள் எங்களுக்கு கிடச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க பசுத்திரம வேஷ்டி, அந்த உறவுகளாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே பெரிய உறவுகள். நிறைய பேர் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுங்க. ஆனால் எல்லாருமே எங்கள் மனசில் எல்லாருமே நினச்சிருக்கீங்க. அதே மாதிரி எங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். ஏன்னா எங்களுக்காக ஓடி வேலை பார்த்தவங்க அவங்க தான். நிறைய திட்டு, நிறைய சண்டை, திடீர்னு ஒரு டெம்பர் வரும். அந்த டெம்பர்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆளுங்க வந்து அவங்க தான். ஏன்னா அம்மா சிட்டியோ அம்மா பாட்டியோ நிறைய விஷயங்கள் காமிக்க முடியும். ஆனால் நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அண்ணா கட்ட வந்து எக்கச்சக்க டெம்பர் காமிக்கலாம். ஸோ அந்த திட்டு எல்லாமே நிறைய வாங்கினாங்க அவங்க.
ஆமாம், அதாவது அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தோம்னா இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சோ அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டோம். அது போயிட்டு இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 தான் ஸ்மார்ட் ஹோம் டெக்காஸ் அப்படின்ட்டு இன்டீரியர்ஸ்க்கு வந்து நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்னராக நம்மளும் ஸ்மார்ட் ஹோம் டெக்காஸும் ஜாயின் பண்ணி பண்ணோம். ஸோ அதோட வெஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சாங்க. பெங்களூரில் ஒரு 3 ப்ராஜெக்ட், இங்கே கடலூரில் ஒன்று, சென்னையில் ஒரு 3 போயிட்டுருக்கு, கரூரில் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னும் போது அதோட ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவும் நமக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். எஸ், உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸ் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி? ஜூனுக்கு அப்புறம் கல்யாணம், ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் ஆமாம் அது எல்லாமே தான். அதுக்கப்புறம் அந்த வளகாப்பு பண்ணது பண்ணது மறக்கவே முடியாது, அவ்வளோ அருமையாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது குழந்தைக்குன்னு ஒரு கவிதை எழுதி கொடுத்தது. அதாவது அதான் சொல்லியிருந்தாங்க, ஒரு மன்னரோட குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா பிறந்தான் அதை வந்து கொண்டாடுவாங்க, ஆனால் அவங்க குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இன்றைக்கி நாங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் அது ஒழிச்சிட்டே இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு டச்சு. அதாவது நாங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், நான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவனுக்கு வந்து ஒரு இத்தனை ஃபேன்ஸ் கிரியேட் ஆகிருக்காங்கன்னும் போது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்டு மூமெண்ட். அதே மாதிரி ரொம்ப பிளெஸ்ட் கொட்டாச்சி மாமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அருவி பாலான்னு இவங்க வந்து விஷ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, உள்ள இருக்கிறது சூப்பர் ஸ்டாரா இளைய தளபதியா கூடிய விரைவில் வரட்டும், இண்டஸ்ட்ரிக்கு இன்னொரு ஒரு ஹீரோ ஹீரோயினை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஆமாம், அது ஒரு எமோஷனலான மூமெண்ட். ஆஹா அப்படின்னு நாங்களே அதை யோசித்து பார்த்தோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ மக்களே, பெரிய நன்றிகள். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? 2025 என்ன பிளான் உனக்கு? 2025 வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா டெலிவரி. ஸோ அந்த டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் ஒர்க் எல்லாமே ரெஸ்யூம் பண்ண போகிறோம். அதே மாதிரி எங்கள் ஒர்க் சப்போர்ட்டுக்காக பாப்பாவும் வந்து எங்கள் கூட சேர்ந்து வளர போகிறாங்க. என் மாமாவுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அவர் சைடில் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா டைரக்ஷன் தாண்டி பிஸ்னஸ் ஓரியன்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் வந்து அவர் லைனப்பில் வச்சுருக்காரு. அது அவர் ப்ராஜெக்ட் சொல்லும் போது இவ்வளோ பிளான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, வேறு லெவலுன்ற மாதிரி ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறான்ற ஒரு ஈகர்னஸ் நிறைய இருக்குது. நாங்கள் சொல்லிட்டு செய்யக்கூடாதுல, செஞ்சுட்டு சொல்கிறோம் எல்லாத்தையுமே. அது பொண்டாட்டி மேலே பயம். ஸோ அதனால தான் அதெல்லாம் உருவாயிருச்சு. இல்லை, உண்மை என்னன்னா பேச்சுலர் வரையும் சொன்னால் அந்த ஒரு பயம் இல்லாமல் இருந்துட்டோம். நம்ம உடல் மேலேயாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேமிப்புன்ற விஷயத்தில் ஒன்றும் பயம் இல்லாமல் இருந்துட்டோம். பட் என்னைக்கு கல்யாணம் பண்ணோமோ அப்போ லைட்டாக ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் இப்போ எப்போ குழந்தை உள்ளே வந்துருச்சோ இன்னும் அதிகமான பயம். அதாவது ஃபினான்ஷியலாக இந்த சேமிப்புன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரொம்ப தேவை. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னால அந்த பொண்டாட்டி பயம் வந்துருச்சு. ஸோ அதனால எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கணும். அதனால தான் பொண்டாட்டி பயம் ரொம்ப தேவை கல்யாணத்துக்கு அப்புறம். ஸோ அதனால் அந்த பயம் வந்தனால கொஞ்சம் அந்த பொறுப்புகள்லாம் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதே மாதிரி இந்த 2025 கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் நம்ம கண்டிப்பாக ரன் பண்ணுவோம். ஏன்னா பேபி பிறந்து கொஞ்ச நாள் ஆனமே மதுரையில் கண்டிப்பாக 2-3 கெடா வெட்டு இருக்குது. ஸோ அந்த கெடா வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலப்பறை பண்ணுறோம். நாங்களும் நிறைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அதை ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்குது. ஸோ ஆனால் 2025 என்னோட பெரிய பக்கெட் லிஸ்ட், டு டூ லிஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் கண்டிப்பாக வைக்கிறோம். கண்டிப்பாக எந்த ஊராக இருக்கட்டும் சரி, சேலம், மதுரை, சென்னை, எந்த ஊர் தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணிடுறோம். அது எந்த ஊர் ஃபஸ்ட்டு நம்ம போகிறோமோ எங்கே போனாலும் நம்ம பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், எங்கே பார்த்தாலும் நிப்பாட்டுங்க, அண்ணன் எப்படி இருக்கீங்க, பாப்பா எப்படி இருக்கீங்கன்னு பேசுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பிரதர், நான் ஒரு அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, ஒரு மகன் மாதிரி உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் பேசலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த உறவு அப்படியே இந்த வருஷம் நீடிக்கிட்டோம். எல்லாருமே நல்லா இருப்போம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். அண்ட் அட்லாஸ்ட் பெரிய தேங்க்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ். அதை தாண்டி எங்கள் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா 3 பில்லர் அவங்க இல்லைன்னா அவங்க பின்னாடி வந்து சரி நீங்கள் 2 பேரும் ஓடுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க 3 பேர் சப்போர்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஓட முடியாது. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் வந்து எங்களுக்கு பின்னாடி பேக் போனாக நினைக்கிறீங்க. நீங்கள் உங்களை திரும்பி பார்க்கும்போது சரி எங்களுக்காக இவங்க இருக்காங்க, எங்களுக்காக இந்த 3 பேர் இருக்காங்கன்றப்போ நாங்கள் இன்னும் வந்து இன்னும் ஓடுற எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எத்தனை ஸ்ட்ரகிள்ஸு, எத்தனை ஒரு தடைகள் வந்தாலும் அதை வந்து நாங்கள் சரி ஓகே இதுவும் ஒரு கடந்து போகும், திஸ் இஸ் அ லெசன் ஆஃப் லைஃப்னு வந்து நாங்கள் பார்த்துட்டு ஓடுறோம்னா அதுக்கு மெயின் காரணம் நீங்கள், அம்மா, அப்பா, அம்மாச்சி அண்ட் எங்களோட குட்டி குருவி கூட இருக்கல எங்கள் தம்பிங்க, அவங்க இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் யாருமே கிடையாது. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களும் சேஃபாக இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ட்ரஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே பெரிய 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 நன்றிகள். அண்ட் பேக் போனாக இருக்க ட்ரஸ்ட்டோட ட்ரஸ்டீஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணனா இன்றைக்கி வந்து தொடர்வோம் ட்ரஸ்ட்ன்ற விஷயம் வந்து இவ்வளோ டிராஸ்டிக்காக வளராது. நாங்களும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களால் பண்ணியிருக்க முடியாது. உங்களுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், அட்வைசரிஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ்.
பார்த்தீங்களா இந்த அளவுக்குன்னு அறக்கட்டளை ஃபவுண்டர் நானே வந்து சொல்ல வந்துட்டேன். அது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம தொடர் மரக்கில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இன்றைக்கி இல்லை. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 360க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து நம்ம படிக்க வச்சுருக்கோம். தென் அது போக வந்து பார்த்திங்கன்னா 32 குழந்தைகள் நம்ம வீட்டில் படிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எங்களுக்கு முதல் குழந்தைனாலே அவங்க தான். ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ செம ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட ஒற்றுமை ஒருங்கிணைப்பு தான் காரணம். அதே ஒற்றுமையோட அடுத்த வருஷத்தை நம்ம இந்த 360ன்றது கண்டிப்பாக டபுள் ஆகணும். ஸோ கடவுள் புண்ணியத்தில் இந்த 32 பேருன்றது இன்னும் எங்களுக்கு பெருசாகணுன்றது தான் என்னோட ஃபுல்லாக அதோட நோக்கம். ஸோ சைட் பை சைட் ட்ரஸ்டோட ஒர்க்ஸும் போயிட்டு நீங்கள் உடனே கேட்பீங்க, நீங்கள் வந்து செலிபிரிட்டி ஆகிட்டீங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்களா? அப்படி 1000 தான் இருந்தாலும் அது எப்படி கர்ணனுக்கு ஒரு கவச குண்டலமோ அது மாதிரி எங்களோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லைஃப் வந்து ட்ரஸ்ட் தான். எனக்கும் சரி, அம்மாக்கும் சரி, அப்பாக்கும் சரி, மாமாக்கும் சரி, அம்மாச்சிக்கு சரி, நாங்கள் 5 பேர் 5 விஷயத்தில் எங்கள் பர்சனல் ஒர்க் ஓடினாலும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து ட்ரஸ்ட்ன்ற விஷயம் எங்களுக்கு மைண்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி ஒரு கோயில் நிம்மதி இருக்குமோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து நம்ம அறக்கட்டளை பண்ணின்றது எங்களுக்கு மிகப்பெரும் நிம்மதியை கொடுக்கும். அதாவது எல்லாருமே அன்புக்காக இயங்குனவங்க. ஸோ அன்பை வந்து கொடுத்தா எப்படி நம்ம வேணான்னு சொல்லுவோம். அங்கே ஒரு நாள் போய் உட்காந்தாலே அன்பு அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளால நிறைய சோஷியல் மீடியாவில் காமிக்க முடியாது. நம்மளுக்கும் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அண்ட் பசங்களோட சில ப்ரைவசிஸும் நம்ம பார்க்கணும்ல. அவங்க வளர்றாங்கன்றப்போ அந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறதுனால நிறைய விஷயங்கள் பதிவுகளாக கொடுக்குறதில்ல. ஆனால் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அது நீங்கள் அக்கறையில் தான் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு பதில் தான் இது. ஓகேங்களா? அது கூடிய வரையில் அது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு விஷயம் காட்டுறோம். ஸோ இந்த 2025 அன்பால் பகை இல்லாம அன்பால பாசத்தால நம்ம ஒற்றுமையால நம்ம இந்த வருஷத்தை தொடருவோம். ஸோ நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த 2024 எங்களுக்கு சூப்பர் ஆக்கி கொடுத்தீங்க. 2025 இதை விட டபுளாக நீங்கள் ஆக்குவீங்கிற நம்பிக்கை தெம்பு உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் பெரிய பெரிய சப்போர்ட்டோட 2025 நாங்கள் 3 பேராக ஸ்டெப் பண்ண போகிறோம். ஸோ 5 பேர்லேருந்து இப்போ 6 பேர் ஆக போகிறோம் நாங்கள். ஸோ எல்லாத்துக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக இது வந்து தேங்க்ஸ் கிவிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுவீங்க. கல்பனாக்காவாக இருக்கட்டும், பாண்டி செல்வியாக இருக்கட்டும், பிரதுகன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மணி இப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது. ஜீவா என்னால் டக்குன்னு மென்ஷன் பண்ண முடியல. ஸோ எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். ரெகுலராக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, லவ் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மாவுக்கு. அண்ட் பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த வருஷத்தில் உங்கள் நாங்கள் எல்லாரையும் பார்க்குறோம். ஓகேவா? பாய்.